சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு EMT திரை. இந்த ஷோல அனுகிரகன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை சுந்தர் கிருஷ் இயக்கிருக்காரு. ரகுவன், விஜய் கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் ஃபேண்டசி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் தனது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற தனது தந்தையினுடைய சிறு வயசு ஆசைகள், லட்சியங்கள் எதுவுமே நிறைவேறல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவருடைய மகன். தன்னுடைய தந்தையினுடைய சிறு வயசு ஆசைகளையும் லட்சியங்களையும் எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதையே ஒரு லட்சியமா வச்சு தன்னுடைய தந்தை இருக்கக்கூடிய அந்த சிறு வயசு காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்றான். சோ அந்த டைம் டிராவல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, தன்னுடைய தந்தையினுடைய சிறு வயது ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றினாலா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் அந்த ரகுவன் ஒரு சிறு வயசு பையனா நடிச்சிருப்பான். அதாவது தன்னுடைய தந்தையினுடைய கஷ்டங்களை பொருட்படுத்தாத இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில தந்தையினுடைய சிறு வயது ஆசைகள் லட்சியங்கள் நிறைவேறல, தன்னுடைய தந்தை சிறு வயசுல எந்த மாதிரியான கஷ்டங்களை பட்டார் அப்படின்னு நினைச்சு கண் கலங்குற காட்சிகள்ல பார்வையாளர்களை கண் கலங்க வச்சிருக்கிறான் சிறுவன் ரகுவன். சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கான். அதே போல குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய ஆசை லட்சியங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு தந்தையா நடிச்சிருக்கக்கூடிய விஜய் கிருஷ்ணா. சோ அவருமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே போல மற்ற நடிகைகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 3 வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்குது. அந்த 3 வெவ்வேறு காலகட்டங்களையும் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிறப்பா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு ஏற்ப ரொம்ப சிறப்பா பயணிக்குது. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய சுந்தர் கிருஷ், அதாவது தந்தையினுடைய சிறு வயது லட்சியங்களை கனவுகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மகனுடைய டைம் டிராவல் கதையை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. டைம் டிராவல் அப்படிங்கிறது அறிவுபூர்வமா நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறதுனால அதை ஆன்மீகம் அதே போல பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறத ஒரு காரணமா சொல்லி இந்த டைம் டிராவல் கதையை ரொம்ப எளிமையாகவும் புரியக்கூடிய வகையிலும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த அனுகிரகன் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதையை டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி கதையா சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த அனுகிரகன் அட்ரா சக்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு. தாராளமா ஒரு வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் ஃபேண்டசி த்ரில்லர் படத்தை தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமா போய் திரையில பார்த்து ரசிங்க. இந்த படத்துக்கு EMT திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.8. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.